படம் நல்லா இருக்கு. சூப்பரா இது இதுலயும் லவ் சொல்ல மாட்டேன்றாப்ல. ஆமா சொல்ல மாட்டேன். ஆமா 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 அதே பேட்டர்ன்ல தான் நல்லா இருக்கு படம். சூப்பரா இருக்கு. பார்க்கலாம். எப்படி இதய முரளின்னு வச்சாலும் அந்த மாதிரி கதை தான். இல்ல 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 இது காமெடி ஃபிலிம் மாதிரி. லவ் இருக்கா? லவ் இருக்கு. சூப்பர். சார் படம் நல்லா இருக்கு. இது படம் இல்ல பாடம். நல்லா இருக்கு. ஒரு லவ் மூவி தான். என்னன்னா லவ் சப்ஜெக்ட் தானே? ஆமா லவ் சப்ஜெக்ட் தான். அவர் ஒரு ஸ்டோரி கேக்குறாப்ல ஒரு படம் நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. என்ன கதை? அதெல்லாம் சொன்னா அவர் நல்லா இருக்காது. படம் எல்லாரும் பாருங்க. கடைசி வரைக்கும் லவ்வே சொல்ல மாட்டாரு. அது பார்க்கல. ஆனா இது பார்த்து இது நல்லா இருக்கு. படமா இருந்துச்சு. வாழ்க்கை படமா எடுத்துருக்காங்க. நல்லா இருந்துச்சு ப்ரோ. பார்க்கலாம். லவ் ஸ்டோரி தான். நல்லா இருந்துச்சு. சூப்பரா பண்ணிருக்காரு. நல்லா பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்கு படம். உங்க வாழ்க்கை ப்ரோ? என் வாழ்க்கை இல்ல ப்ரோ. நல்லா இருந்துச்சு. ஓகே தான். சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. ப்ரோ லவ் தான் ப்ரோ. ஃபுல்லா படம் ஃபுல்லா லவ் தான். இல்ல அவர் கொஞ்ச நேரம் தான் வந்திருக்காரு. ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கு. டைம் ஃபிளைட்ல டிராவலிங் மட்டும்தான். ஓகே தான் ப்ரோ. ஒன் டைம் வாட்ச் பண்ணுவோம். என்ன கதை சார்? அது பழைய இதயம் ஸ்டோரி தான் கொண்டு வராங்களா? மாதிரி தான் இருக்கு. ஆனா பசங்க நல்லா பிடிக்கும். காமெடி கொஞ்சம் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. அவர் தான் நீட்டா இருக்கு. அவர் தான் கிளைமேக்ஸ் அவர் தான் நல்லா நீட்டா வருவாரு. அவர் தான் கிளைமேக்ஸ் பெஸ்டா இருந்தது. பாட்டு ஒன்றும் சரியில்லைங்க. அவ்வளோ தீ மியூசிக் நல்லா இருக்கு. ஆமா படம் போர் அடிக்கல. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு ப்ரோ. இல்ல ஒரு ஒர்க்கால ப்ரோமே பார்க்கலாம். ஒரு தடவை இதயம் முரளி அந்த படத்தை இப்போ அந்த இதயம் படத்தோட ரெஃபரன்ஸ் இருக்குமா அப்படின்னு வந்தான். படத்தோட ஸ்டார்டிங்கே நல்ல இந்த சைல்டுஹுட்ல நம்ம எப்படி இருக்கோம், ஸ்கூல் லைஃப்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுமோ, 90 கிட்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகும், இந்த முத்தம் கொடுத்தா குழந்தை பிறக்கும், அந்த மாதிரி எல்லாம் நம்ம அண்டாட்டக்கு இருக்கு, 7 உயிர், டிவிக்குள்ள ஆளுங்க இருப்பாங்க அப்படிலாம் சொல்லணும். அதெல்லாம் ரெஃபரன்ஸா எடுத்துப்பேன். அப்புறம் கோபி சுதாகர் அவர் இருந்தார். சுதாகர் அவர் பரிதாமல் சுதாகர் அவர் வந்திருந்தாரு. ஆனா இந்த படத்துல அவர் காமெடி ஓரளவுக்கு அவருக்கு போஷன் அவ்வளோ இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால ஒருவருக்கு இதுவாக தான். அப்புறம் பகத் ஃபாசில் படத்தோட ஃபர்ஸ்ட் ஷெடியூல்ல இருந்தே பகத் ஃபாசில் வந்துடுறாரு. இந்த தண்ணிக்கேன் படம் இந்த மாதிரி நான் பிளாஷ்பேக் கேட்க வந்தேன் அப்படின்ற மாதிரி அவர் விஷன்ல இருந்தா பிளாஷ்பேக்கே சொல்றாங்க. அவர் தான் கேட்கிறாப்புல பிளாஷ்பேக் சொல்ற மாதிரி. அப்புறம் ஸ்டார்டிங்ல இருந்து அந்த இதயம் படத்தோட ரெஃபரன்ஸ் அதை பிளாட்டை வச்சு அதுக்கு மேலதான் கதை மூவ் ஆகும். லவ் சொல்லாமலே அதை சொல்லாத காலத்துக்கு 100க்கு 100 அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆனா இதுல என்னன்னா அதோட கிளைமேக்ஸ்லயே அதாவது ஹீரோ லவ் சொல்ல மாட்டாரு. ஆனா அவங்க லவ் சொல்லிடுவாங்க. பட் இதயம்ல அந்த மாதிரி இருக்காது. அது ரெண்டுமே சொல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆனா இதுல அந்த ஹீரோயின் லவ் சொல்லிடுவாங்க. அதுபோக கயடு லோகர் இருந்திருந்தாங்க. அப்புறம் பிரீத்தி முகுந்தன் அவங்க ஆக்டிங்லாம் நல்லா இருந்துச்சு. அது போக டைம் தான் ரொம்ப லாங்கா இருக்கு. இப்பெல்லாம் லவ் ஸ்டோரி எல்லாம் இப்ப இந்த படம் பார்க்கும்போது வித்லவ் தான் ஞாபகம் வரும் ஒரு சில பேருக்கு. அது ஒரு மாதிரி லவ் சொல்ல போற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா இது கொஞ்சம் ரொம்ப லாங்கு தான் டைம். 2 மணி நேரம் 42 நிமிஷம்ன்றது யாருமே லவ்க்காண்டி அவ்வளவு நேரம் உட்காந்து இருக்க மாட்டாங்க. அப்போ நல்ல ஒரு மெசேஜ் சொல்ற மாதிரி தான் அந்த இதயம் படத்தோட மெசேஜ் தான். ஆனா இது கொஞ்சம் மாடர்னா ட்ரை பண்ணி சொல்லியிருக்காங்க. ஃபகத் ஃபாசில் ஆக்டிங் அதுபோல ஆவேசமோட சாங்கை போட்டுதான் அவர் கிளைமேக்ஸ்ல இன்டர்வியூ ஆவாப்ல. ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ அப்புறம் அந்த அவர் சேர்த்து வைக்கிறதா அந்த பொண்ணு அவங்க கூட சேர்த்து வைக்கிறதா அவரோட கேரக்டர் மாதிரி இருந்துச்சு. அது ஒரு நல்லா இருந்துச்சு. ஃபகத் ஃபாசில் கேரக்டர் ஒரு நீட்டா ஃபன்னா பண்ணியிருந்தாங்க. எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி அந்த பொண்ணை அவரோட சேர்த்து வைக்கிறதா ஃபகத் ஃபாசில் கேரக்டர் இருந்துச்சு. அதுவும் ஆவேசம்ல அந்த இல்லுமினாட்டி சாங்கை போட்டு வர நல்லா இருந்துச்சு. மலையாளத்திலேயே நல்லா பண்ணுங்க. எல்லா ஸ்டேட்லயும் மலையாளத்திலேயே அப்புறம் தமிழ் அவரெல்லாம் தெலுங்குல விட்டீங்கன்னா பாலையாக்கெல்லாம் பிஜிஎம் போட்டு தள்ளுவாப்புல. அப்படி விட்டவர் இதுல ஆக்டிங்கா பண்ணியிருக்காரு. ஒரு ஃப்ரெண்ட் ரோல் தான். அதனால காமனான ரோல் நல்லா பண்ணியிருக்காரு. அப்புறம் டிராவிட் செல்வன் அவர் நடிச்சிருக்காரு. ஆமா தமிழ் அவர் தான் மியூசிக். அது போக அவர் மியூசிக்லயும் நல்லா பின்னுவாப்புல. ஆனா தெலுங்குல தான் லவ் ஜானரை விட தெலுங்குல அந்த ஆக்ஷன் சீக்வன் டாக்கு மகாராஜா எல்லாம் பார்த்தோம்னா அவர் நொறுக்கி தள்ளுறாப்புல. ஓஜி எல்லாம் அவர் தானே பிஜிஎம் போட்டிருக்காப்புல. அப்புறம் டிராவிட் செல்வன் நடிச்சிருக்காப்புல. அவரு கேரக்டரும் இதுல டியூடுக்கு அப்புறம் அந்த ஃப்ரெண்ட் ரோல் அந்த மாதிரி ட்ரை பண்ணிருக்காரு.
அப்போ நல்லா நிறைய பேர் நல்லா ஆக்டிங் பண்ணுவாங்க. இல்ல அது என்னன்னா அவரு யூடியூப்ல பார்த்தோம்னா அது ரொம்ப நல்லா சிரிக்கிற மாதிரி ரியாக்ஷன்லாம் நல்லா இருக்கு. பட் பிக் ஸ்கிரீன்னா அந்த நர்வஸ் அவருக்கு இருக்கா என்னன்னு தெரியல. அவர் சொல்ற காமெடி கூட நமக்கு அதை ரிசீவ் பண்ண முடியல, அந்த மாதிரி தான் இருக்கு. அது இது எப்படின்னா இதுக்கு முன்னாடியும் பார்த்துருக்கேன், ஆனா ஒருவேளை ஃபர்ஸ்ட் டைம் சினிமா எக்ஸ்பீரியன்ஸ்னால அந்த மாதிரி அவர் காமெடி பண்றாரு. பட் தியேட்டர்ல அவ்வளோவா அந்த கவுண்டர் அவருக்கு வர மாட்டேங்குது. அவரோட சுதாகர் கோபி சேர்ந்து ஆக்ட் பண்ணா நல்லா இருக்குமோ அப்படின்னு அவரோட காம்பினேஷன் இருந்தா நல்லா இருக்கும். மற்றபடி ஒரு நல்ல மெசேஜ் உள்ள படம் தான். அந்த லவ் சொல்ற போர்ஷன் தான். நிறைய பேர் லவ் சொல்லியிருக்க மாட்டாங்க. இதுல 2 ஹீரோயின் காட்டி ஒரு ஹீரோயினே லவ் சொல்லிடுவாங்க, இன்னொரு அதர்வா கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டார். அது பார்த்து கிளைமேக்ஸ்ல எல்லாம் எல்லா தியேட்டர்ல எல்லாம் உட்காந்துருக்காங்க, உண்மையும் சொல்ல மாட்டா, நீங்க எல்லாம் கிளம்பி போயிருங்க அப்படின்னு கடைசி வரைக்கும் சொல்ல ஐ லவ் யூ அப்படின்ற அந்த 3 வார்த்தை சொல்லுவாங்க. அதுவும் அது இதயம் படத்துல அதை நல்லா சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அதை சொல்லிட்டோம்னா அந்த லவ்வோட எண்டு தான் அந்த ஐ லவ் யூ அப்படின்ற வார்த்தை. அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஒரு காலம் தான் லவ் பண்ற ஒரு அழகான அருமையா இதுக்கான. இல்ல இது முழுக்க ஒரு லவ் படம் தான். ஆனா அந்த மாதிரி எல்லாம் எதிர்பார்க்கிறேன். ஆனா ஒரு லவ் போர்ஷன் நல்லா பண்ணியிருக்காப்புல. மதுரையில் நிறைய ஷூட்டிங்லாம் எடுத்திருக்காங்க. அது முழுக்க லவ் சொல்ற பாரு தான். அதை இதயம் பிளாட்டை வச்சு அதை மாடர்னா ட்ரை பண்ணியிருக்காங்க. மதுரையில தெப்பக்குளம் காமிச்சிருக்காங்க, ஏர்போர்ட்டு அப்படிலாம். போக இவங்க 2 பிரீத்தி முகுந்தனுக்கு அதர்வாக்கு மட்டும் சீன் இருக்க மாதிரி மதுரையில எடுத்திருக்காங்க. அவர் நல்ல ஒரு ஆனா கொஞ்சம் டைம் தான் கொஞ்சம் நீளமா இருக்கு. மற்றபடி ஒன்றும் இல்லை. ஒரு 1 மணி நேரம் 55 நிமிஷம்னா மக்கள் கொஞ்சம் உட்காந்து பார்த்து நல்லா ஒரு ஃபீல் பண்ணுவாங்க. நிறைய பேர் பகத் பாசிலுக்காண்டி வந்திருக்காங்க. ஆனால் அவரோட கேரக்டர் ஒரு எக்ஸ்பெக்டேஷனை ஃபுல் பண்ற மாதிரி தான் இருக்கு. நல்லா இருக்கு.